ஹலோ. வணக்கம் வணக்கம். நானே உங்களுக்கு கூப்பிட்டு இருந்தேன். கூப்பிடணும்னு நினைச்சீங்களா? அது மதியம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுலேயே கொஞ்சம் ஒர்க் விஷயம் மறந்துண்ணா. சொல்லுங்கண்ணா. என்ன விஷயங்கள்ங்க? நான் உங்களுக்கு கூப்பிடுறது கலக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து உங்களோட பார்த்தது சூப்பரா எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு வச்சுங்களேன். ஓகே ஓகே ஓகே. எப்படின்னா இது லேடிஸ்லாம் அதிக வழியில இருந்து பார்க்காத ஆட்கள் இல்ல. நிறைய பேர் இந்த டெக்னாலஜி சுத்தமா தெரியல உங்களுக்கு பாவம். அது எங்க வீட்டுக்காரங்க உட்படவே வந்து என்னங்க இப்போ சூப்பர் ஆகுது, அறிவிக்கிறியில வருது, நேச்சுரலா அறிவி பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அது ஈவன் நானே ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. மிஸ்ஸஸ் சிஸ்டர் எல்லாமே மத்த வெளியில இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்ததுக்கு மேலேயே வீட்டுக்கு வந்து நல்ல ஃபீட்பேக் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே ஓகே. அது காலர் மைக் வச்சதுனால விளையாட்டு இருந்த நண்பர்கள்லாம் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு காலர் மைக் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம இந்த தொழிலுக்கு. அதாவது நம்ம காலர் மைக் வந்து நான் போடுன்னு வச்சுன்னா நான் பண்ண நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்கண்ணா, பிளஸ் மைனஸ் என்னன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா நானும் நடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னமும் இடிச்சு முடியாட்டம் ஒரே இடத்துல நின்று பேசுறது வந்து டிராபேக். ஏன்னா வந்து இது மைக்கிலே பேசி பல நாட்கள் எல்லாமே. நான் வந்து இதை 2வது நாடகம், அதனால எனக்கு வந்து இந்த மைக்கு எல்லாம் முன்னாடி பேசுற அவசியம் இல்லை. நான் சுத்தி சுத்தி பேசுனாங்களா, அதான் விளையாட்டுல இருந்து பாத்துட்டு என்னன்னா இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு செம்மையா இருக்கணும். அது நான் வந்து சுத்தி சுத்தி எங்க ரவுண்டிங்கே இருந்து பேசுனது பிடிச்சது எல்லாம். காலர் மைக் எங்க வச்சிருந்தீங்க, நல்லா இருந்து, நல்ல குவாலிட்டி எல்லாமே. காலர் மைக்கோட எக்ஸ்டர்னல் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு நல்லா ஆக்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒர்த்துன்னு வச்சுக்கலாம். இது இது சம்பவம் ஒன்று பேசணும். நல்ல வேலை நான் வந்து காலர் மைக் ஒரு நான் ரெக்வஸ்ட் கேட்டேன். ஒருவேளை ஆரம்பிக்கும் போது இதுக்கு 20 சேர்த்துன்னு சொன்னாலும் நான் ஜெக் ஆயிருந்து கூட தெரியல. ஆனா நான் மொத்தமா எல்லாம் இதுக்கு சொன்னதால நினைச்சதுனால பெருசா எடுத்துக்கணும். ஆனா அதோட ஃபீல் நல்லா கிடைச்சிச்சு. மக்களுக்கு வந்து நடிக்கிற திறமை உள்ள மக்களுக்கு வந்து காலர் மைக் தானே பெஸ்ட். இதே மைக்க தொங்க விட்டுருந்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே அது நம்ம ஸ்டேஜ்ல வச்சு எடுத்த மாதிரியே தான் இருக்கும் அது பாக்குறதுக்கு. நீங்க அழுவுறதுனா கூட எந்திரிச்சு தான் அழுதாவணும் நீங்க. ஆமா, வேற வழி இல்ல. செத்து போயிட்டா ஒருத்தர் ஒப்பறிக்கணும்னா கீழே போன கணக்கு மேல நின்று அழுதுட்டு இருப்பீங்க நீங்க. அது சேம காமெடியா இருக்காது. இது காலர் மைக்கு உண்மையுமே நம்ம தொழிலுக்கு வரப்பிரசாதம். நீங்க அப்டேட் பண்ணது வந்து நான் நம்ம ஊர் கிட்ட வந்து நல்ல நல்ல ஒரு ரீச்.